எல்லோருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி, ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவா திருவடிகளை போற்றி. அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை, வழி வழங்கும் மல்லன்மா யாழங்கரி. அருள் உடையவர்களாக வாழ்பவர்களுக்கு துன்பம் இல்லை. காற்று ஏங்குகின்ற வளம் பெரிய உலகத்தில் வாழ்வோரே இதற்கு சான்றாவர். வள்ளுவர் பெருமானின் அறநெறிகளை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். கலியுக தெய்வமாக விளக்கும் காஞ்சி மகா பெரியவர் இந்த உலகத்து ஜீவன்கள் எல்லாம் தனது வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களில் இருந்து விடுதலை பெறுவதற்கு எவ்வளவோ அருளாசியும் வழிகாட்டுதலும் செய்திருக்கிறார்கள். இந்த பாரத தேசம் முழுக்க கால்நடையார் நடந்து இந்த மானுட இனத்திற்கே ஒரு உயர்ந்த பண்பையும் பக்தியையும் வாழ்க்கைக்கு முன்னேற தேவையான பாடங்களையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு முறை திருக்கோவிலூர் சென்று கொண்டிருந்த பொழுது அந்த பாதையில வலதுகை பக்கம் ஒரு சின்ன ஒத்தையடை பாதை போச்சு. தன்னோடு அந்த கைங்கரியம் பண்றவாக்கிட்ட இந்த ஒத்தையடை பாதை எங்க போறதுன்னு கேட்டிருக்க. அதுக்கு அவ சொல்லியிருக்கா, இந்த ஒத்தையடை பாதை வசந்த நல்லூர் அப்படின்னு ஒரு சின்ன கிராமத்துக்கு போகிறது பெரியவா அப்படின்னு சொல்லியிருக்கா. உடனே பெரியவா நம்ம அங்க போலான்னு சொல்லியிருக்கா. உடனே இவாள்லாம் என்ன சொல்றா, திருக்கோவிலூர்ல பெரியவா வர்றதுக்காக ஜனங்கள்லாம் காத்துட்டு இருக்கா, அதனால முதல்ல திருக்கோவில் போயிடலாம் பெரியவான்னு சொல்லியிருக்கா. ஆனா பெரியவா தன் மனதில் பட்டதை உடனடியாக செய்து இந்த உலக க்ஷேமத்திற்காக எந்த ஒரு செயலையும் முன்னெடுத்து வைப்பார் என்பது நாம் அனைவரும் அறிவோம். அதே மாதிரி அந்த ஒத்தையடி பாதை வழியா அந்த வசந்த நல்லூர் கிராமத்துக்கு பெரியவா உள்ள போறா. அங்க போய் பார்த்தேன்னா தண்ணியே அந்த கிராமத்துல கிடையாது. அங்க இருக்கிற மக்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை இல்லாம, ஒரு தெய்வ நம்பிக்கை இல்லாம ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தா. உடனே பெரியவா அந்த அந்த வசந்த நல்லூருங்கிற கிராமத்துக்கு உள்ள போகும்பொழுது அவர் கண்ணில் பட்டது அரச மரம், ஆலமரம், வில்ல மரம், வேப்ப மரம். இந்த 4 மரங்களும் ஒன்றாக பின்னி பிணைந்து அந்த இடத்துல இருந்து அதை பார்த்தோன்னே பெரியவாளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏற்பட்டு வேதபுரி மாமா கூப்பிட்டு இங்க ஒரு ஓலை கொட்டாய் ஒன்று போடுன்னு சொல்லியிருக்கா. இந்த மாதிரி இயற்கையை பார்த்தீங்கன்னா இந்த 4 மரங்களும் ஒன்றை ஒன்று பிணைந்து வாழ்வதை பார்க்கும் பொழுது மனிதர்களாகிய நாமும் எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் ஒற்றுமையாக வாழ்ந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும், அந்த சமுதாயம் எவ்வளவு அழகாக ஒரு ஆனந்தத்தில் இருக்கும், நம்மை படைத்த இறைவனும் நம்மை பார்த்து மகிழ்ச்சி அடைவான் இல்லையா. உடனே ஓலைக்கொட்டாயை அந்த இடத்துல போட்டாச்சு. உடனே பெரியவா என்ன சொல்றா, இந்த கிராமத்தில் இருக்கிற பெரியவங்களை எல்லாம் கூட்டின்னு வாங்க சொல்றா. அந்த மாதிரி அவங்க எல்லாம் வராங்க. பெரியவா அவா கிட்ட இந்த கிராமத்துல இன்னைக்கு நான் பூஜை பண்ணலாம்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கான்னு கேட்கிறேன். உடனே அவங்க சாமி எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, ஆனா இந்த கிராமத்துல ஒரு பொட்டு தண்ணி கிடையாது சாமி, இங்க யாரு எந்த தீய எண்ணங்களுடைய யார் இருக்காங்கன்னு தெரியல, 5 வருஷமா ஒரு பொட்டு மழை துளி கூட இல்லை சுவாமி, நீங்க எப்படி இங்க இருக்க போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பரவாயில்ல, நான் இன்னைக்கு ஒரு நாள் தங்கி பார்ப்போமே அப்படின்றத சரின்னு பெரியவங்களும் அந்த நம்ம பெரியவா பண்ண வேண்டிய பூஜைக்கு தேவையான சில இதெல்லாம் பண்ணி கொடுக்குறா. அப்புறம் பெரியவா வேதபுரி மாமா கூப்பிட்டு சிலதெல்லாம் பண்ணுன்னு சொல்லி கட்டளை எடுக்கிறார்கள். அப்படியே இருக்கும் பொழுது ஒரு 6 மணிக்கு மாலை நேரம் பெரியவா வேதபுரி மாமா கூப்பிட்டு இப்போ எப்படி இருக்கு வானம்னு கேட்குறார். அவர் என்ன சொல்றார், வானம் சுத்தமா அலம்பி விட்டா மாதிரி பளிச்சுன்னு இருக்கு, கொஞ்சம் கூட மேகமே இல்லை அப்படின்றார். ஒரு 7 மணிக்கு திருப்பியும் பெரியவா வேதபுரி மாமா கூப்பிட்டு கேட்குறார், அதே மாதிரி தான் இருக்கு, நிலா கூட கண்ணுக்கு தெரியறதே அப்படின்னு சொல்றார். அப்படியே போயின்னு இருக்கும்பொழுது ஒரு 10 மணிக்கு பெரியவா வேதபுரி மாமா கூப்பிட்டு இப்போ எப்படி இருக்குன்னு, சில்லுன்னு காத்து அடிக்கிறதே அப்படின்னு கேட்குற. ஆமா பெரியவா சில்லுன்னு காத்து அடிக்கிறது அப்படின்ற. கொஞ்சம் மேகம் கண்ணில் தென்படுறது. ஒரு 11 மணிக்கு அந்த வர்ண பகவான்
அந்த வானத்தை பித்து கொண்டு பெய்யும் சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி மழை கொட்டுன்னு கொட்டுறது. 11 மணிலிருந்து மறுநாள் காலம்புற 6 மணி வரைக்கும் இடைவிடாமல் மழை. மறுநாள் காலம்புற பார்த்தீங்கன்னா, அதாவது முழங்கால் அளவுக்கு ஜலம் அந்த கிராமம் முழுக்க, எல்லாரும் முழங்கால் அளவுக்கு ஜலத்தோட வந்துட்டு இருக்காங்க. பெரியவாளை நமஸ்காரம் பண்ணி, சாமி நீங்க வந்து உங்க காலடி பட்டோன்னே எங்களுடைய கர்மாக்கள் தீவினைகள்லாம் அகன்று போய்விட்டது. இப்போ ஒவ்வொரு மழை துளியும் வந்து எங்களுக்கு தங்கத்துக்கு சமமா எங்களுக்கு தோன்றது சுவாமி. நீங்க வந்து எப்பொழுதும் எங்களுக்கு அருளாசி புரியணும்னு சொல்றாங்க. பெரியவாளும் இனிமே எந்த ஒரு தீவினையும் உங்களை வந்து கிட்ட வராது, க்ஷேமமா இருப்பேன்னு ஆசீர்வாதம் பண்றா. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அந்த வசந்தநல்லூர் கிராமத்தில் வந்து எந்த ஒரு தீவினையும் ஏற்படல. க்ஷேமமா மக்கள் வந்து எல்லா விதமான நலன்களோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மனது தூய்மையாக இருக்க வேண்டும். இந்த பிறவி நாம எடுத்திருக்கோம், எதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுன்னு தீவினைகளை வளர்த்துண்டு சாதனைங்கிற பேர்ல எதுக்காக வேதனை படுத்திண்டு இல்லாதவா இருக்கிறவளை பார்த்து பொறாமைப்படுறதும், இருக்கிறவா இல்லாதவ பார்த்து கொடுக்க மாட்டேன்னு சொல்றதும் எதுக்கு? இந்த மாதிரி காலம்புறதுலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இது ஒரு நாடக மேடை தானே. நம்மெல்லாம் நடிக்கிறோம், நம்மெல்லாம் மனிதர்கள், நம்ம எல்லாம் இயக்குவர் வந்து பகவான். எதுக்கு இந்த 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 கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் வாழப்படுறோம்? ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுன்னு பொறாமையை வளர்த்து கொண்டு தீவினைகள் எல்லாம் செய்து ஏன் வாழணும்? எல்லாரும் ஒற்றுமையா இருப்போம், பக்தியை வளர்த்துப்போம். பக்தி தான் எல்லாத்துக்குமே அடிப்படை. பக்தியை வளர்த்துண்டு ஒற்றுமையா வாழ்ந்து பகவானுடைய எல்லா நலன்களையும் அருளாசிலையும் அம்பெறுவோம். ஜெய் ஜெய்சங்கர், ஹர ஹர சங்கர், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.